बाबा के सच्ची लगन से, बन जा बाबा के तू गले को हार, उड़ जा प्यारे वतन में, नीले अंबर के उस पार, हो नीले अंबर के उस पार। पंछी रे ओ बाबा तुम मात पिता हो, तुम ही हो जग के तारनहार। ओ बाबा तुम मात पिता हो, तुम ही हो जग के तारनहार। दुख हरता तुम सुख करता हो, गुणों के भंडार। हम सब बच्चे गाते हैं तेरी, हम सब बच्चे गाते हैं तेरी महिमा अपरंपार। उड़ जा प्यारे वतन में, नीले अंबर के उस पार, नीले अंबर के उस पार। पंछी रे उड़ जा प्यारे वतन में, नीले अंबर के उस पार, नीले अंबर के उस पार, हो नीले अंबर के उस पार, नीले। ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கும் அழகான காலை வணக்கம். கடந்த 2025-26 ஆண்டில் அவ்யக்த பாபா சந்திப்பு செய்தோம் அல்லவா? அந்த சந்திப்பில் நமக்கு 10 அவ்யக்த பாபாவின் மகா வாக்கியம் நிகழ்ந்தது. இந்த ஒவ்வொரு சந்திப்பும் நடந்த தேதி, அதன் ரிவைஸ் தேதி, தலைப்பு மற்றும் அந்த முரளியின் முக்கிய சாரம் அடங்கிய குறிப்பு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதை நாம் நன்கு கருத்தில் கொண்டு வரப்போகிற நடப்பு ஆண்டு, அதாவது 2026-27 ஆண்டில் பாபாவின் சந்திப்பிற்கு முன் பாபா நமக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாரோ அதை நாம் நிறைவு செய்து அவரை ஊக்கம் உற்சாகத்தோடு வருகிற பாபா மிலனில் சந்திப்போம். சரிதானே? வாருங்கள், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அவ்யக்த பாப்தாதாவின் முதல் சந்திப்பு தேதி 31-10-2025. இதன் ரிவைஸ் தேதி 15-11-2009. தலைப்பு சுயராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதனை செய்து தன்னை மாற்றிக்கொள்க, மேலும் பரந்த ராஜ்யத்தின் அதிகாரி ஆகுக. இந்த முரளியின் சாரம்: சுயராஜ்ய அதிகாரியாகி சுயராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதியுங்கள். அவ்வாறு சோதனை செய்யும் பொழுது எந்தவித குறையையும் பலகீனத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில்
பல காலம் நீண்ட கால அகண்ட ராஜ்யம் நடைபெற வேண்டும். அதற்கு தேவை பலகால புருஷார்த்தம். பலகால பிராப்தியின் அதிகாரியாக தானாகவே ஆவது. எனவே பல காலம் என்பதை அடிக்கோடிட்டு சோதியுங்கள். மாறி இருக்கிறோமா? நல்லது. ஓம் சாந்தி. அடுத்து அவ்யக்த பாபா மிலன் 2, தேதி 15-11-2025, ரிவைஸ் தேதி 30-11-2006. தலைப்பு: ஜுவாலாமுகி தபஸ்யா மூலமாக நான் எனது என்னும் வாளை பஸ்மம் செய்து பாப்தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள். அப்போதுதான் முடிவு சமீபமாக வரும். இந்த முரளியின் சாரம்: இப்போது சமான் ஆவதில் எந்த ஒரு விக்னம் வருகிறதோ அது நான் எனது என்பது எல்லோரிடமும் பிரசித்தமாக இருக்கிறது என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். எப்போது நான் என உச்சரிக்கிறீர்களோ நான் ஆத்மா என்று இணைந்து பேசுங்கள். ஏனென்றால் நான் என்பது அபிமானத்தை, தேக அவமானத்தை உண்டாக்கும். நான் ஆத்மா என்பது விடுபட்ட நான் என்பதாக இருக்கிறது. சமான் ஆவது முடிவாகிவிட்டால் சமாப்தி எதிரில் வந்துவிடும். சாஸ்திரங்களில் ஹனுமான் வாள் காட்டப்பட்டுள்ளது. இதுவே நான் என்பது. எதுவரை மகாவீர் இந்த வாளை பஸ்பம் செய்யவில்லையோ அதுவரை லங்கா, இந்த பழைய உலகம் அழியாது. எனவே ஜுவாலாமுகி தபஸ்யா மூலம் சமானாகியே தீர வேண்டும். சமாப்தியை அருகில் கொண்டு வரத்தான் வேண்டும். பாபா சமானமாக நீங்கள் தயாளு, கிருபாலு, ரஹம்தில் ஆத்மாக்கள் என்றால் துக்கத்தில் உள்ள ஆத்மாக்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். கருணை உள்ளவராகுங்கள். முக்தி தாமத்திற்காவது அனுப்புங்கள். நல்லது. ஓம் சாந்தி. அடுத்து அவ்யக்த பாபா மிலன் 3வது சந்திப்பு. தேதி 30-3-2025, ரிவைஸ் தேதி 30-11-2004. தலைப்பு: இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள். சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். இந்த முரளியின் சாரம்: இந்த சங்கம யுகத்தில் இந்த ஒரு பிறவியில்தான் மிகப்பெரிய பாக்கியமும் ஆஸ்தியும் படிப்பு மற்றும் பதவியும் இருக்கின்றது. நினைவில் ஞானமும் உள்ளது, போதையும் இருக்கின்றது, நம்பிக்கையும் உள்ளது. இப்பொழுது முகம் மற்றும் நடத்தை மூலம் பாபாவின் பிரத்யட்சம் தென்பட வேண்டும். இப்போது சமயம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. படைப்பு வேகமாக செல்லக்கூடாது. படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும். சேவை மற்றும் சொரூபம் இரண்டின் பக்கம் கவனம் தேவை. இப்போது சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். சாட்சாத்கார பிரம்மா ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மிலன் 4, தேதி 15-12-2025, ரிவைஸ் தேதி 15-12-2006. தலைப்பு: நினைவு சொரூபம் அனுபவ மூர்த்தியாகி ஒரு வினாடியில் தீவிர கதி மூலம் பரிவர்த்தனை செய்து
பாஸ் வித் ஆனர் ஆகுக. இந்த முரளியின் சாரம்: இப்போது பிரம்மா இப்போது பரமாத்மாவின் பாலனை ஆசிரியர் மூலமாக பாடத்தின் பாக்கிய ரேகை, சத்குரு மூலமாக ஸ்ரீமத்தின் பாக்கியம் கிடைத்துக் கொண்டுள்ளது. இந்த பாக்கியத்தின் நட்சத்திரம் சதா ஜொலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சதா ஜொலிக்காமல் இருப்பதற்கு காரணம் ஸ்மிருதி சொரூபம் ஆகவில்லை, அதாவது நினைவு சொரூபம் ஆகவில்லை. எதுவரை நினைவு சொரூபம் ஆவது இல்லையோ அதுவரை சக்திசாலி ஆக முடியாது. ஆத்மாக்கள் அனுபவம் மூலமாக பிராப்தியடைய விரும்புகிறார்கள். அனுபவம் செய்விக்க வேண்டும். அனுபவிதான் செய்விக்க முடியும். அனுபவி மூலத்தின் அடையாளம் ஸ்திதியில் நிமித்த பாவனை, புத்தியில் சதா சுப பாவனை, ஆத்மீக பாவனை, நிஸ்வத் பாவனை ஆகும். வாயு மண்டலத்தில் சம்பந்தம் தொடர்பில் சதா நிர்மான் பாவனை இயற்கையாக இருக்கும் அனுபவ மூர்த்தியிடம் யோசித்து பாருங்கள், என்னுடைய சுபாவம் எது? ஒருவேளை பழைய சுபாவம் அம்மாத்திரத்தில் இருந்தால் கூட அது ஒவ்வொரு சமயத்திலும் அந்தந்த காரியத்தில் வந்து பக்கா சமஸ்காரம் ஆகிவிடுகிறது. அனுபவத்தின் அத்தாரிட்டியாக ஞானம் நிறைந்தவராக ஆகுங்கள் மற்றும் யோகத்தில் சக்திசாலி ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மிலன் 5 தேதி 31/12/2025. ரிவைஸ் 31/12/2006. தலைப்பு: புத்தாண்டின் புதுமை, உறுதி மற்றும் பரிவர்த்தனை சக்தி மூலம் காரணம் மற்றும் பிரச்சனை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து விட்டு நிவாரணம் மற்றும் தீர்வு சொரூபம் ஆகுங்கள். இந்த முரளியின் சாரம்: எப்போதும் பாபாவுடன் ரூக்ரிகான், அதாவது ஆன்மீக சம்பாசனை செய்யுங்கள். உறுதிதான் வெற்றிக்கான சாவி. புத்தாண்டில் புதுமை செய்யத்தான் வேண்டும். சுயத்திற்கும் சக யோகிகளாக இருப்பவர்களிடமும் பரிவர்த்தனை வேண்டும். புதிய மாற்றம் கொண்டு வர வேண்டும். மேரா பாபா என்று சொன்னாலே அதிகாரிதான். ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் அதிகாரி, மேலும் சர்வ பிராப்திக்கும் அதிகாரி. இப்பொழுது பரிவர்த்தனை சக்தி, சங்கல்ப சக்தி இவற்றின் மூலம் மாயாவிற்கு விடை கொடுக்கும் மணி அடிக்க வேண்டும். இப்பொழுது காரணத்திற்கு நிவாரணம், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொரூபமாக ஆகிவிட வேண்டும். இந்த ஆண்டு எதிர்மறைகளை பார்க்காமல் அனைத்தையும் பாசிட்டிவாக பரிவர்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சமயத்தை சமீபத்தில் கொண்டு வர வேண்டும். அனைவரையும் ஃபரிஸ்தாவாக பாருங்கள். இவர் இன்னார் என்பதல்ல. நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு 6 தேதி 18/1/2026. ரிவைஸ் 18/1/2012. தலைப்பு: சேவைகள் செய்வது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் சகயோகியாக இருந்து வாயு மண்டலத்தில் தீவிர முயற்சியின் அலைகளை பரப்புங்கள். மனதை வென்று ஆத்மாக்களுக்கு மனதால் சேவை செய்யுங்கள். இந்த முரளியின் சாரம்: இப்பொழுது நேரத்தின் அனுசாரம் சேவையில் எப்படி ஊக்கம், உற்சாகம் இருக்கிறதோ அதே அளவு தீவிரமான முயற்சியாளராக தானும் ஆக வேண்டும். பிறரையும் ஆக்க வேண்டும். சம்பந்தமாகவும் ஆக்கவும் வேண்டும். தனக்குத்தானே விதிமுறைகளை உருவாக்கி
சேமிப்பு செய்ய வேண்டும். நேரம் வீணாவது, மனதின் சங்கல்பம், இதன் மீது நான் எந்த அளவு கட்டுப்பாடு கொண்டு வந்து இருக்கிறேன். இப்பொழுது நேரத்திற்கு ஏற்ப மனதின் சக்தியின் மூலமாக ஆத்மாக்களுக்கு மனசா சேவை செய்வதற்கான நேரம். இப்பொழுது வீணான நேரம், வீணான சங்கல்பம் இவற்றை அழித்துவிட்டு சக்திசாலியான நேரம், சக்திசாலியான சங்கல்பம், மனதின் மீது ராஜ்யம் செலுத்தி சுயராஜ்ய அதிகாரியாக ஆகி எதிர்கால பிராப்தியை உருவாக்குங்கள். சக்திசாலியாக ஆகி வாயு மண்டலத்தில் சக்தி நிறைந்த சக்திகளின் அலைகளை பரப்புங்கள். தன்னுடன் சேவையில் இணைந்து இருப்பவரையும் சக்திசாலி ஆக்குங்கள். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மிலன் 7, தேதி 1-2-2006, ரிவைஸ் 2-2-2007. தலைப்பு: பரமாத்ம பிராப்திகள் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம். சம்பூரண புனிதமானவர்கள், ஹோலியஸ்ட், மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், ஹையஸ்ட், மற்றும் பொக்கிஷம் நிறைந்தவர்கள், ரிச்சஸ்ட். ஆத்மாக்களாகிய நாம் ஹோலியஸ்ட், ஹையஸ்ட், ரிச்சஸ்ட், அதாவது ஆதி, மத்திய, அந்திமம் ஆகிய 3 காலங்களிலும் ஹோலியஸ்டாக இருக்கின்றோம். எந்த ஒரு கர்மம் செய்கின்றீர்களோ அக்கர்மத்தில் தானும் திருப்தி அடைய வேண்டும். மற்றவர்களும் துணையாக இருப்பவர்களும் கூட திருப்தி அடைய வேண்டும். ஆக இருவரிலும் திருப்தி இருக்கிறது என்றால் கர்ம கணக்கு சேமிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். இப்பொழுது தேக அபிமானத்தை நீக்க ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும். எங்கே ஸ்வமானம் இருக்கிறதோ அங்கு தேக அபிமானம் இருக்காது. எப்பொழுதும் கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவரை தாரணை செய்தீர்கள் என்றால் மனம் நம்முடைய நம்பர் 1 உதவியாளர் மற்றும் துணைவனாகிவிடும். நீங்கள் பாப்தாதாவின் மன சிம்மாசனத்தின் அதிகாரியாகிவிட்டால் பிரச்சனைகள் பொம்மையாகிவிடும். பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். அழிவற்ற பொக்கிஷங்களை சேமிக்கும் விதி அனைத்திற்கும் புள்ளி வைப்பதுதான். ஆத்மா, பரமாத்மா, டிராமா. எனவே சதா குஷியாக இருங்கள். குஷி இல்லை என்றால் பொக்கிஷங்களின் பலனை கூட பெற முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த பாபா மிலன் 8, தேதி 14-2-2026, ரிவைஸ் 2-3-2011. தலைப்பு: இந்த பிறந்த நாளில் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகத்தை வழங்கி சகயோகி ஆகி வீண் எண்ணங்கள் எனும் எருக்கம் பூவை அர்ப்பணம் செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுய மரியாதையின் இருக்கையில் அமர்ந்து நம்பர் 1 பரிசை பெறுங்கள். இந்த முரளியின் சாரம்: ஒவ்வொரு குழந்தையும் பாபாவிற்கு மிகவும் பிரியமான மற்றும் மனதிற்கு உகந்த குழந்தைகள்தான். இந்த சிவ ஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமான ஜெயந்தி. நான் பாபாவினுடைய குழந்தை, பாபா என்னுடையவர். எவ்வளவு குஷி ஏற்படுகிறது! பாபா என்னுடையவராகி விட்டார், வேறு என்ன வேண்டும்? எனவே எல்லைக்குட்பட்ட நான் மற்றும் எனது இதிலிருந்து விடுபட்டு எப்பொழுதுமே மேரா பாபா அந்த பக்கம் மட்டுமே உள்ளத்தில் ஈர்ப்பு இருக்க வேண்டும். புகழ், கௌரவம், எனது என்ற இந்த நுண்ணியமான சொல்தான் அழுக்கை ஏற்படுத்துகிறது. மேரா பாபா என்று சொன்னால் மிக பெரும் செல்வந்தராக மாற்றிவிடுகிறது. சிவ பரமாத்மாவிற்கு நினைவு சின்னமாக எருக்கும் பூவை அர்ச்சனை செய்கின்றீர்கள். ரோஜா மலரை அல்ல, வேறு எந்த மலரையும் அல்ல.
எனவே இன்று பாப்தாதா இந்த ஒரு விஷயத்தை அர்ப்பணம் செய்ய வீட்டு பாடமாக தர விரும்புகின்றார். அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகத்தை வழங்கி சகயோகம் செய்து வீண் எண்ணங்கள் என்னும் அரளி விதையை அர்ப்பணம் செய்யுங்கள். வீண் எண்ணங்கள் ஆனது மனம் புத்தி தன் பக்கம் ஈர்த்து விடுவதால் முரளி நினைவிற்கு வருவதில்லை. ஞானம் நிறைந்தவராக மாற வேண்டும். ஆனால் வீண் விஷயங்கள் பதவியை மற்றும் பிராப்தியை அடைய விடாமல் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே பிந்துவாக மாறுங்கள். பிந்துவையே பாருங்கள். புள்ளி வையுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் சதா அமர்ந்திருங்கள். இந்த சுயமரியாதை நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாக பறக்கும் கலையில் பறக்க வைக்கும். உங்கள் முகமே சேவை செய்யும். பாபாவின் பக்கம் பிறரை கொண்டு வரும். சதா முக மலர்ச்சியோடு இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த பாபா மிலன் 9, தேதி 8/3/2026, ரிவைஸ் 3/3/2007. தலைப்பு: பரமாத்மாவின் சேர்க்கையில் சம்பந்தம் ஞானம் என்னும் வர்ணம், குணம் மற்றும் சக்திகள் எனும் வர்ணம் பூசி அலங்கரிப்பதுதான், பூசிக்கொள்வதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவது. இந்த முரளியின் சாரம்: ஹோலி என்றால் பவித்திரமான மகாத்மாக்கள். நீங்கள் எல்லோரும் பரமாத்மாவுடன் சேர்க்கை சங்கு எனும் வர்ணத்தை ஆத்மாக்களுக்கு பூசிவிட்டீர்கள். இதன் மூலமாக ஆத்மாவானது பவித்திரதா என்னும் வர்ணத்தால் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டதால் ஞானம், குணங்கள், சக்திகள் எனும் வர்ணம் பூசினார். இந்த வர்ணங்கள் மூலமாக நீங்கள் தேவதைகள் ஆகிவிட்டீர்கள். பரமாத்மாவிற்கு இப்போது பவித்திர ஆத்மாக்களாகிய உங்களுடைய மன சிம்மாசனம்தான் விருப்பமாக உள்ளதாக இருக்கிறது. எனவே எனது மனம் பரமாத்மாவின் இதய சிம்மாசனமாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ராவணனுடைய பழைய சுபாவம், பழைய சம்ஸ்காரம் தங்கிவிட்டால் அது அந்நிய பொருள் என்றாகி விடுகிறது அல்லவா? எனவே இப்பொழுது என்னுடைய சம்ஸ்காரம் என்பதை ஹோலியில் எரித்து விடுங்கள். அதாவது பிராமண வாழ்க்கையின் அகராதியில் இருந்து நீக்கிவிடுங்கள். எது தந்தையினுடைய சம்ஸ்காரமோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம். எனவே தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்துடன் சதா சிறகுகளை விரித்து பறந்து கொண்டே இருங்கள். மனமகிழ்ச்சியோடு இருங்கள். இந்த நேரத்தில் களைப்படைதல் கூடாது. இப்போது எல்லோரும் சேர்ந்து சக்திசாலியான நலம் பெறுவீராக. நிச்சய புத்தியாகி சக்திசாலி கிரணங்களின் ஆன்மீக சக்தியை சதா அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. கடைசியாக அவ்யக்த பாபா மிலன் 10, தேதி 22/3/2026, ரிவைஸ் 2/4/2008. தலைப்பு: இந்த ஆண்டு 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகுங்கள். லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக வையுங்கள். இந்த முரளியின் சாரம்: இப்போது இந்த ஆண்டின் இறுதி சந்திப்பு. அடுத்த ஆண்டில் என்ன நடக்கும் என்பதை நீங்களும் பாபாவும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் காலத்தை பார்த்து நீங்கள் கூறுகிறீர்கள் அல்லவா? காலத்தின் அழைப்பு, பக்தர்களின் அழைப்பு, துக்கமான ஆத்மாக்களின் அழைப்பு, உங்களின் சிநேகமான சகயோகம் அளித்து வரும் ஆத்மாக்களின் அழைப்பு ஆகியவற்றை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். பாப்தாதா இந்த ரிசல்ட்டை சோதனை செய்து பார்த்தார். ஞானம், யோகம், தாரணா ஸ்வரூபம்
சேவாதாரி 4 பாடங்களிலும் அவரவர் சக்திக்கு தகுந்தாற்போல் இருக்கின்றனர். ஆனால் அனுபவ சொரூபம், அனுபவத்தின் அத்தாரிட்டி இதில் குறைவு தென்படுகிறது. அனுபவி சொரூபத்தின் அர்த்தமே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் ஒவ்வொரு செயலிலும் ஞானமும் சக்தியும் இயற்கையாகவே இருத்தல் வேண்டும். ஞானம் என்றால் ஞானம், அறிவை உணர்தல், வர்ணித்தல். அதன் கூடவே ஒவ்வொரு கர்மத்திலும் ஒளி மற்றும் சக்தி இருத்தல் வேண்டும். அனுபவி சொரூபத்தின் மூலம் ஒவ்வொரு செயலும் இயற்கையாகவும் சிரேஷ்டமாகவும் வெற்றியுடனும் இருக்கும். ஆக இந்த ஆண்டு எவரெடி பாபாவின் உள்ளத்து ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசை தீபங்களாக ஆகியே தீர வேண்டும். லட்சியத்தையும் லட்சணத்தையும் ஒன்றாக வையுங்கள். லட்சியமும் லட்சணமும் வித்தியாசமாக உள்ளதால் பாபாவிற்கு சமமாக ஆவதிலும் வித்தியாசம் வந்துவிடுகிறது. அனுபவத்தின் அத்தாரிட்டியே நம்பர் 1 ஆகும். ஒவ்வொரு தடவையும் ஆத்மஸ்வரூபத்தின் அனுபவ அத்தாரிட்டியில் நான் இருக்கிறேனா என்று சோதித்து பாருங்கள். இப்போது எவ்வித பரஸ்திதி வந்தாலும் சுயஸ்திதியில் ஸ்திரமாய் இருக்க முடியுமா? இதற்காக மனதின் ஒருமுக நிலை 3 பிந்திகளின் நினைவு சொரூபத்தில் வர முடிகிறது அல்லவா? முற்றுப்புள்ளி, அவ்வளவே. ஆத்மா பரமாத்மா சக்கரத்தை முன்னே கொண்டு வந்து அனைவருக்கும் சுப பாவனையின் அதிர்வலைகள் தர வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. जा